பல்லவனுக்கு இதெல்லாம் தேவைதான் அப்படின்னு நினைக்கிறவங்க, மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா, வீட்ல இருக்கிறவங்க எல்லாரையும் ஏமாத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அ இப்போ நம்ம சேரன் அண்ணன்கிட்ட வந்துட்டு ரூ. 2000 பணம் கேட்டு வாங்கிட்டு போனாங்க. ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி ஏமாத்திட்டு சுத்துறதுனால தான் இதெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். இந்த வயசுல ஒழுங்கா காலேஜுக்கு போகாம தேவையில்லாத இடத்துக்குலாம் போனா இப்படி தான் பிரச்சனை வரும். சரி இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சோழன் வந்துட்டு சேரன் அண்ணனுக்கு கால் பண்றாங்க. அண்ணே பல்லவன வந்துட்டு போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னடா சொல்ற நீயி? பல்லவன போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்களா? எதுக்காகடா?" அப்படின்னு சொல்றாங்க. "ஏன்னா நீ முதல்ல வேகமா கிளம்பி வாண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாண்ணே அப்படின்னு சொல்லும்போது, "எனக்கு என்ன பண்றது ஒண்ணுமே புரியல அண்ணே. தயவு செஞ்சு வேகமா வாண்ணே" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே நிலாவுக்கு கால் பண்ணிட்டு மறுபடியும் சோழன் வந்து பேசுறாங்க. ஆ இந்த மாரி "பல்லவன வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க" அப்படின்னு சொல்றாங்க. "அவன் காலேஜுக்குலாம் போயிருக்கான். அவன எப்படி பிடிப்பாங்க?" அப்படின்னு சொல்றாங்க. "அதெல்லாம் இல்ல. அவன் வந்துட்டு இந்த மாரி ஹோட்டல்ல தான் இருந்திருந்தான். ஏதோ என்னென்னமோ சொல்றாங்க. எனக்கு ஒண்ணும் புரியல. எது பேசுறதா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசுங்கன்னு சொல்ட்டாங்க. கொஞ்சம் வாங்க நீங்க. அண்ணனுக்கு கால் பண்ணிட்டேன். கூட வாங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து காட்டுறாங்க. எ இப்போ பல்லவன் வந்துட்டு உட்காந்துருக்காங்க. பல்லவன் கூட சில பசங்களும் சேர்ந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஏமாச்சேரன் வந்துட்டு, "என்னடா பல்லவா என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பல்லவன் வந்துட்டு, "நான் எந்த தப்புமே பண்ணலண்ணே" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "டேய் காலேஜுக்கு போகாம எங்கடா போன?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்ப இன்ஸ்பெக்டர் வந்துட்டு, "என்ன பேசிட்டு இருக்கீங்க அவன்கிட்ட?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சார் என் தம்பி ரொம்ப நல்லவன் சார்" அப்படின்னு சொல்லி நம்ம சேரன் வந்து சொல்றாங்க. "ரொம்ப நல்லவனா? ரொம்ப நல்லவனா இருந்தா காலேஜுக்கு போயிருக்கணும். எதுக்கு ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கிட்டு இருக்கான் ஒரு பொண்ணு கூட" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நிலாவுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டது. "என்னது பல்லவன் இன்னொரு பொண்ணு கூட தங்கிட்டு இருந்தானா?" அப்படின்னு சொல்லிட்டு, "அ அப்படிலாம் இருக்காது சார்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து சொல்றாங்க. "என்னது அப்படிலாம் இருக்காதா? ஹோட்டல்லேருந்து தானடா அவன பிடிச்சிட்டு வந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாம நெறைய விஷயங்கள்லாம் அவன் பண்ணியிருக்கிறான் அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே நம்ம பல்லவன் வந்துட்டு, "இல்ல நான் அப்படி எதுவுமே பண்ணல" அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாரு. இப்போ நம்ம நிலா இருந்துட்டு, "இல்ல பல்லவன் ரொம்ப நல்லவன். கண்டிப்பா அவன் எதுவும் பண்ணியிருக்க மாட்டான் சார். அப்படின்ற மாரி அவங்க சொல்றாங்க. "எங்க தம்பிய விட்டுருங்க" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "இல்ல இவன் வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்ணல அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணட்டும். அதுக்கப்புறமா நான் வந்து அவன ரிலீஸ் பண்றேன்" அப்படின்னு சொல்லிர்றாங்க. நாங்க கோர்ட்ல வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிருவோம். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க அப்படின்ற மாரி சொல்லிர்றாங்க. ஸோ இப்ப என்ன பண்றது அப்படின்னுமே ஒண்ணுமே புரியாம, அ இப்போ நம்ம நிலா வந்துட்டு பேசாம ஒரு அட்வொகேட் கிட்ட பேசலாமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது பேசலாம் தான். ஆனா இவன் எதுக்கு காலேஜுக்கு போகாம இவனுக்கு எதுக்கு ஹோட்டல்ல என்ன வேலை அவனுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ என்னடா பல்லவா இப்படி பண்ணி வச்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து கேட்குறாங்க. இல்ல அண்ணி நான் தெரியாம பண்ணிட்டேன். நானும் காயத்ரியும் தான் இந்த மாரி சும்மா பேசிட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு தான் போனோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பேசிட்டு இருக்கிற இடமாடா அது அப்படின்ற மாதிரி நிலா வந்து திட்டிட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. உன் படிப்பு என்ன ஆகும் கொஞ்சமாவது யோசிச்சியா? இப்படி கேஸ போட்டுட்டாங்க அப்படின்னா அவ்வளோதான்டா உன் படிப்பே மொத்தமா போயிரும்டா அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ, சரி இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? இவன் மேல கேஸ் போடாம ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு, நிலா வந்து பேசாம ஒரு லாயர் கிட்ட பேசுமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுவும் சரிதாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நிலா வந்து அவங்களோட டிவோர்ஸ் கேஸ் பார்த்துட்டு இருக்காங்களா, அந்த லாயருக்கே வந்துட்டு கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு, இந்த மாதிரி ஆ பிடிச்சுட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன நிலா சொல்றீங்க? அந்த குடும்பத்திலருந்து நீங்க விவாகரத்து வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. மறுபடியும் அந்த குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணணும்னு வேற சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆ கண்டிப்பா இது வந்து ஒரு சிவியர் ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல அவன் எதுவும் பண்ணல. சும்மா தான் வந்துட்டு ஃப்ரெண்டு கூட சேர்ந்து தான் பேசிட்டு இருக்கலாம்னு நெனச்சுட்டு ஹோட்டல் போயிருக்கான் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அத வந்து நீங்க நம்பலாம். தம்பி எவ்வளோ நல்லவன்னு சொல்லிட்டு நம்ம நம்பலாம். ஆனா, அ நம்ம போலீஸ்ல வந்துட்டு அதுக்கெல்லாம் நம்புறதுக்கெல்லாம் இடம் இல்லைல. சட்டத்துல இடம் இல்லைல அப்படின்ற மாரி சொல்றாங்க. எப்படியாவது அவன காப்பாத்தணும் மேடம். ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி நான் என்னோட ஜூனியர் லாயர வந்து அனுப்பி வைக்கிறேன். அவர் வந்து பேசுவாரு. என்ன டீட்டெயில்னு அவர்கிட்ட கொஞ்சம் தெளிவா சொல்லிருங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஜூனியர் லாயர் வந்துட்டு வராங்க. அதுவரைக்கும் நீங்க எல்லாருமே வெளியில நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிர்றாங்க. பண்ணதெல்லாம் பொறுக்கித்தனம் பண்ணிட்டு, "அவனுக்கு அது வக்காலத்து வேறயா வாங்க வந்துட்டீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ஸ்பெக்டர் வந்துட்டு எல்லாரையுமே வெளியில நில்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிர்றாங்க. இப்போ நம்ம சேரன் வந்து அழுதுட்டே இருக்கிறாங்க. "அழுகாதீங்கண்ணே, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. எப்படியாவது நம்ம பல்லவன வெளியில எடுத்தரலாம். நீங்க கவலைப்படாதீங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இவன் எதுக்குடா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தான்? ஒழுங்கா காலேஜுக்கு போயிருக்கலாம்ல. இன்னைக்கு அவங்க பிரின்சிபல் கூட எனக்கு கால் பண்ணாங்கடா. 1 வாரமா இவன் காலேஜுக்கே வரல" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ 1 வாரமா காலேஜுக்கு லீவ் போட்டுட்டு இவன் எங்க போறான்? அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ
நம்ம சோழன் இருந்துட்டு, "ஏன்னு என்னண்ணே சொல்ற? நேத்து கூட அவன் 2000 வாங்கிட்டு போனான்லண்ணே உன்கிட்ட ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமாடா, என்ட்ட எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போனான்ல. ஆனா அவன் காலேஜுக்கே வரலன்னு சொல்லிட்டு பிரின்சிபல் சொல்றாங்க. இப்படி அவன் லீவ் எடுத்துட்டே இருந்தா அவன பரீட்சையே எழுத விட மாட்டேன்" அப்படின்ற மாரி சொல்றாங்கடா. எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. இவன் ஏன்டா இப்படி இருக்கான்? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆமாண்ணே, கொஞ்ச நாளாவே அவன் செல்ஃபோன நோண்டிட்டே இருக்கும்போது நெனச்சேன். என்ன கேட்டாலும், "என்னடா ரொம்ப நேரமா ஃபோன பார்த்துக்கிட்டு இருக்கிற? ரொம்ப நேரமா பார்த்து சிரிச்சுட்டு இருக்கிற?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே, "இல்ல இது ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்றோம், குரூப் சேட் பண்றோம்" அப்படின்னு சொல்லிட்டே இருந்தான். "கொஞ்ச நாளா நான் அவன நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன்" அப்படின்னு சொல்றாங்க. நிலா இருந்துட்டு, "அத அப்பயே சொல்லியிருக்கலாம்ல, என்ன ஏதுன்னு அவன்ட்ட விசாரிச்சிருக்கலாம்ல" அப்படின்னு சொல்றாங்க. நான் சொல்றத இந்த வீட்ல இருக்கவங்க யாரு என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "சரி இப்ப பேசுறதெல்லாம் விடுங்க. இது இப்ப எப்படியாவது நம்ம பல்லவன காப்பாத்தி தான் ஆகணும். அவன் இந்த மாரி இந்த அளவுக்குலாம் போவானா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா போமாட்டான். ரொம்ப நல்லவன் தான் அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து ஜூனியர் லாயர் வந்து வந்துடுறாங்க. "சார் எப்படியாவது என் தம்பிய வெளியில எடுத்துறணும் சார்" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல இந்த கேஸ்ல கண்டிப்பா வெளியில வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான். நான் பேசி பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் பேசுறதுக்காக போறாங்க. அப்போ, "இல்ல இவன் மேல எந்த தப்புமே கிடையாது. இவனுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, நல்லவன் நல்லவன் சொல்லிட்டு இருக்கீங்க மாத்தி மாத்தி. இந்த நல்லவன் எதுக்கு அங்க போனான்? காலேஜுக்கு தானே போகணும் ஒழுங்கா. காலேஜுக்கு போகாம எதுக்கு இப்படி சுத்திட்டு இருக்கிறான்? இப்படி இருக்கு இப்படிப்பட்ட பசங்க தான் வந்துட்டு நல்லவன் மாதிரி வேஷம் போட்டு இருக்கிற பசங்க தான் நெறைய இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள பண்ணிட்டுருக்காங்க. வீட்ல இருக்கவங்களுக்கு யாருக்கும் தெரியறது கிடையாது. நம்ம பையன் காலேஜுக்கு போயிட்டுருக்கிறான், நம்ம தம்பி காலேஜுக்கு போயிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சுக்கிறது. ஆனா, அவன் காலேஜுக்கு போறானா, இல்ல ஊர் சுத்த போறானான்னு சொல்லிட்டு யாரும் போய் கேட்கறதும் கிடையாது, கவனிக்கிறதும் கிடையாது. அதனால தான் இப்படி தறுதலையா சுத்திட்டு திரியுதுங்க எல்லாம் அப்படின்ற மாதிரி திட்டிட்டு இருக்கிறாங்க. அப்ப சேரன் வந்துட்டு, எப்படியாவது என் தம்பிய விட்டுருங்க சார். அவன் எந்த தப்புமே பண்ணாதவன் சார். அவனுக்கு எதுவுமே தெரியாது. அ அவன தேவையில்லாம யாரோ ஏதோ போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. ஆனா அவன் அப்படி பண்ணது கிடையாது" அப்படின்னு சொல்றாங்க. "அவன மட்டுமா அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். அவன் கூட இருக்கிற பசங்க எல்லாரையும் சேர்த்து தானே பண்ணியிருக்கோம்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. இருந்தாலும், "இல்லண்ணே எனக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் நம்ம சோழன் வந்துட்டு, "எதுக்குடா போன?" அப்படின்னு. "இல்லண்ணே நானும் காயத்ரியும் லவ் பண்றோம். அவ கிட்ட பேசிட்டு இருக்கிறதுக்காக தானே நாங்க அங்க போனோம்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம என் ஃப்ரெண்டு தானே அந்த ரூமையே வந்து அரேஞ்ச் பண்ணி குடுத்தான் அப்படின்ற மாரி சொல்றாங்க. "ஏன்டா உனக்கு பேசுறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா? ஏன்டா இப்படி பண்ணி வச்சிருக்கிற? உனக்கு என்னடா வயசாகுது? காலேஜ் கூட ஒழுங்கா படிச்சு முடிக்கல. அதுக்கு முன்னாடி என்னடா?" அப்படின்னு சொல்றாங்க. நிலா இருந்துட்டு இந்த காயத்ரி பொண்ணு பொண்ணு மறுபடியும் இப்ப பல்லவன் கிட்ட பேச ஆரம்பிச்சுருச்சா? இவங்க இப்படிலாம் பண்ணிட்டுருக்காங்கன்னு முதல்லயே தெரிஞ்சிருந்தா நம்ம கொஞ்சம் கண்டிச்சு வச்சிருந்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப காயத்ரி வந்து பேசினா மட்டும் தான் ஏதாவது இதுக்கு முடிவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரிய கூப்பிட்டா ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டா வருவாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கிட்ட கேட்குறாங்க. "கண்டிப்பா வருவா அண்ணே. காயத்ரி வருவா. எனக்காக வருவா" அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து சொல்றாங்க. "பேசுறதெல்லாம் நல்லா பேசு என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து காயத்ரிக்கு கால் பண்றாங்க. ஆனா காயத்ரி வந்துட்டு ஃபோன எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. இத நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டு மட்டும் தான் இருக்காங்களே தவிர ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. "என்ன சோலா இவங்க வந்து ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த பொண்ணு" அப்படின்னு சொல்லும்போது பல்லவனுக்கு அப்படியே தலைய சுத்திடுது. "ஐயோ! இவ நம்மள கழட்டி விட்டாளோ! பிரச்சனைன்னு ஒண்ணு வரும்போது நம்மள கழட்டி விட்டுட்டாளோ!" அப்படின்னு நினைச்சுட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. "இல்ல அவ வீடு தெரியும்ல, வாங்க வீட்ல போய் பேசி கூட்டிட்டு வருவோம்" அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போம்போது காயத்ரி இருந்துட்டு, "நான் பண்ணது தப்பு தான். நாங்க தான் வந்து வெளியில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். நான் தான் வந்து கம்பல்சரியா அந்த ஹோட்டலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனேன். ஆனா இப்படி ஆகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல" அப்படின்னு சொல்றாங்க. "இப்பயும் உன்னால மட்டும் தான் காப்பாத்த முடியும். எப்படியாவது பல்லவன வந்து நீ தான் வந்து சொல்லணும்" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பாப்போம் அடுத்து என்ன நடக்குதுன்னு.